பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்டான்ஸ், மீசான்ஸ், ஹாட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதுல லெப்டானோட மாஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 to 134 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் சி ஸ்கொயர்டா இருக்குது. மீசான்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 134 to 939 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் சி ஸ்கொயர்டா இருக்கும். இதே ஹாட்ரானுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 939 விட எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். இதுல இந்த லெப்டான் அப்படின்றது ரொம்ப லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸ், மீசான்ஸ்ன்றது ஒரு மீடியமா இருக்கும் அதோட வெயிட், ஹாட்ரான்ஸ்ன்றது ஹெவியான பார்ட்டிகல். இப்ப எலிமெண்டரி பார்ட்டிகல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்பின்னு தான். இதுல இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டையும் நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மாசுக்கு என்ன வரும் அப்படின்றத மாதிரி. இப்ப இன்டராக்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்ன இன்டராக்ஷன்ஸ்லாம் தெரியும்? இன்டராக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இன்டராக்ஷன்ஸ்லாம் தெரியும்? இன்னொன்னு மேம் கிராவிடேஷனல் இன்டராக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக். இப்ப 4 இன்டராக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும், ஸ்ட்ராங், எலக்ட்ரோமேக்னெட்டிக், வீக், கிராவிடேஷனல் இன்டராக்ஷன் சொல்லி. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்டராக்ஷனை வச்சு கிளாசிஃபை பண்றோம். 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெப்டான்ஸ் அண்ட் ஹாட்ரான்ஸ். இதுல லெப்டான்ஸ்ன்றதால வீக் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷனை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஹாட்ரான்ஸால என்ன எல்லா விதமான இன்டராக்ஷனுமே அதால ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்ட்ராங், எலக்ட்ரோமேக்னெட்டிக், வீக்னு வந்துச்சுன்னா ஹாட்ரான்ஸ், லெப்டானால எதை மட்டும் ஃபீல் பண்ண முடியும்னா வீக் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டராக்ஷன். இதை தான் நாங்க கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னை வச்சு பிரிக்கிறோம். இப்ப ஸ்பின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டு தான். ஒண்ணு வந்து இன்டெக்ரல் ஸ்பின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னு சொல்லுவோம். இன்டெக்ரல் ஸ்பின்ஸ்னா என்ன வரும்? 0, 1, 2, 3 இதெல்லாம் இன்டெக்ரல் ஸ்பின். ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னா என்ன வரும்? 1/2, 3/2, 5/2 இது எல்லாமே ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின். இப்ப போசான்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பின் இருக்கும்னா இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும், அதாவது 0, 1, 2ன்னு சொல்லி. ஃபெர்மியான்ஸுக்கு எல்லாமே என்ன இன்டெக்ரல்ஸ் இருக்கும்னா ஹாஃப் இன்டெக்ரல்ஸ் இருக்கும். இப்ப இந்த போசான்ஸ்ன்றது எதை ஒபே பண்ணும், எந்த லாவை ஒபே பண்ணும்? போசான்ஸ் எதை ஒபே பண்ணும்? நம்ம தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும் போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து நம்ம தெளிவா பார்ப்போம் போசான்ஸ் வந்து இதை ஒபே பண்ணும். சரி, ஃபெர்மியான்ஸ் சொல்லுங்களேன், அந்த நேம்லயே இருக்கும். ஃபெர்மியான்ஸ் ஒபே விச் லா? ஃபெர்மி டைராக் லா. ஃபெர்மி டிராக். அவ்வளவுதான் மேம். ஃபெர்மியான்ஸ் அப்படின்னா ஃபெர்மி டிராக் லாவுக்கு ஒபே பண்ணும். போசான்ஸ் மேம் போஸ்-ஐன்ஸ்டீன். அவ்வளவுதான் மேம், போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக். இது வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல நம்மளுக்கு படிப்போம் தெளிவாவே. இப்ப இந்த போசான ரெண்டா நம்ம பிரிக்கலாம். அதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாஸ்லெஸ் போசான்ஸ், அதுக்கப்புறம் மீசான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த மாஸ்லெஸ் போசான்ஸ் என்ன வரும் அப்படின்னா போட்டானும் கிராவிட்டானும் வரும். அப்ப இத வந்து இதோட ரெஸ்பான்ஸ் வேல்யூ என்ன மேம் இருக்கும்? போட்டானுக்கும் கிராவிட்டானுக்கும் கிராவிட்டானுக்கும் ஒரு ரெஸ்ட் மாஸ் வேல்யூ என்ன மேம் இருக்கும்? இந்த ரெஸ்ட் மாஸ் வேல்யூ ஃபார் போட்டானோ கிராவிட்டானோ ஏதோ ஒண்ணு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க கொஸ்டின்ல, என்ன போடுவீங்க? ரெஸ்ட் மாஸ் வேல்யூ ஃபார் போட்டான் ஆர் கிராவிட்டான். போட்டான் ரெஸ்ட் மாஸ் 0 மேம். 0 மேம். கிராவிட்டானுக்கு மேம் ரெண்டுமே 0 தான் மேம். ஏன்னா நம்ம மாஸ்லெஸ் போசான்ஸ்னு சொல்லிட்டோம்ல மேம். அத எஸ் மேம். அப்ப மாஸ்லெஸ் போசான்ஸ் அப்படின்ட்டாலே அதுக்கு மாஸ் கிடையாது. அப்ப ரெஸ்பான்ஸ் வேல்யூ ஃபார் போட்டான் அண்ட் கிராவிட்டான் வந்து 0 மேம். நோட் பண்ணிக்கோங்க அதையும். அப்ப போட்டானோட ஸ்பின் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1, கிராவிட்டானோட ஸ்பின் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2. இப்ப மீசான்ஸுக்கு ஸ்பின் வேல்யூ என்ன இருக்குன்னா 0 அப்படின்னு போடுறோம். அதனாலதான் நான் போசான்ஸ் கீழே பாருங்க இன்டெக்ரல் ஸ்பின்னு கொடுத்துட்டு 0, 1, 2ன்னு கொடுத்துருக்கேனா, அதுல 0ன்றது எதுக்குரிய ஸ்பின் வேல்யூ மேம் வரும்? 0ன்றது எதுக்குரிய ஸ்பின் வேல்யூ வரும்? நீங்க இப்ப என் கூட சேர்ந்தேவும் நீங்க இத
படிச்சிட்டீங்க என் கூட சேர்ந்தே சொல்லிட்டீங்க அப்படின்னா பின்னாடி கொஸ்டின் பார்க்குறப்ப ஈஸியா இருக்கும். திருப்பி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேம். அதனால தான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன். மீசான்ஸ் 1 மேம். மேம். ஓகே சூப்பர் மேம். 1 மேம். 1 போட்டான். ஃபோட்டான். 2 மேம். கிராவிட்டான். அவ்வளவுதான் மேம். இப்ப ஃபோட்டானுக்கு 1 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. குளூவான் அப்படின்னு வரும் மேம். குளூவான் GLUON குளூவான். குளூவானோட ஸ்பின் வேல்யூவும் 1 மேம். ஃபோட்டானுக்கும் குளூவானுக்கும் ஸ்பின் வேல்யூ 1. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்ப இந்த மீசானை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 இதா பிரிக்கலாம் மேம். பை மீசான், கே மீசான், ஈட்டா மீசான் அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப இந்த பை மீசானோட வேல்யூ எப்படி எழுதலாம்னு பாருங்களேன். பை பிளஸ் பை மைனஸ் பை நாட்டுன்னு எழுதலாம். கே மீசான்ல கே பிளஸும் கே நாட்டும் இருக்கும். அந்த கே மைனஸ் கே நாட் பார்ன்னு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதோட ஆன்டி பார்ட்டிகல். கே பிளஸ்க்கு ஆன்டி பார்ட்டிகல் வந்து கே மைனஸ், கே நாட்டுக்கு ஆன்டி பார்ட்டிகல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கே நாட் பார். ஓகேவா? அடுத்து ஈட்டா நாட்டுக்கு ஈட்டா நாட் மட்டும் தான். ஈட்டா மீசான் வரும். அது வந்து அதோட அந்த சிம்பிள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈட்டா நாட். இப்ப பை மீசானோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வட்ட டெஸ்ட் கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம பிஜிடிஆர்பிலே கேட்டிருந்தாங்க. அங்க வந்து என்ன வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 275 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஓகேவா? அப்ப பை மீசானோட மாஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 273 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் தான். ஆனா அவங்க கொஸ்டின் பேப்பர்ல பிஜிலயா பாலிடெக்னிக் டிஆர்பிலையான்னு தெரியல, ஆனா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல வந்து என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன்ல 275 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் கொடுத்திருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கே மீசானோட ரெஸ்மாஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 970 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஈட்டா மிஷனுக்கு மட்டும் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் டேர்ம்ஸ்ல கொடுக்காம மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் சி ஸ்கொயர்டுல நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். 547.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் சி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப போசான்ஸ் இப்ப ஸ்பின்னை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா எத்தனை டைப்பா மேம் பிரிக்கலாம்? எலமெண்டரி பார்ட்டிகலை ஸ்பின்னை வச்சு பிரிக்கிறோம்னா எத்தனை டைப்பா பிரிக்கலாம்? 2 டைப். என்னென்னது மேம்? மாஸ்லெஸ், போசான், மீசான். அப்படி சொல்லாதீங்க மேம். போசான்ஸ், ஃபெர்மியான்ஸ் பிரிக்கலாம். ஸ்பின்னை வச்சு 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு போசான், இன்னொன்னு ஃபெர்மியான். அந்த போசான்ஸ் கீழே வர்றதா மாஸ்லெஸ் போசானும் மீசானும். ஓகே மேம். ஓகே மேம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா போசான்ஸை முடிச்சிட்டோம். இன்டெகிரல் ஸ்பின்னான போசான்ஸை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபெர்மியான்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப ஃபெர்மியான்ஸையும் 2ஆ பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெப்டான் அண்ட் பேரியான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? ஃபெர்மியான்ஸை 2ஆ பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெப்டான் அண்ட் பேரியான் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்ப இந்த லெப்டானை நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். லெப்டானு கீழே என்னென்ன வரும் அப்படின்னா லெப்டான்றது ரொம்ப ரொம்ப லைட் பார்ட்டிகல். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லெப்டான் லைட் பார்ட்டிகல். மீசான்றது அதை விட கொஞ்சம் மாஸ் வந்து அதிகமா இருக்கும். ஹார்ட்ரான்ஸ் வந்து ஹெவியான மாஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு. இப்ப லெப்டானோட மாஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் த மாஸ் ஆஃப் தி பயான் வேல்யூ. பயானை விட இது எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இப்ப பயானோட மாஸ் வேல்யூ எவ்வளவு மேம் பார்த்தோம்? கொஸ்டின்ல கேட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். பயானோட மாஸ் வேல்யூ 273 மேம். 273 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் சொல்லி பார்த்தோம். ஓகேவா மேம்? இப்ப லெப்டான்ல 6 கண்டென்ட் இருக்குது மேம். அது என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூயான், மியூயான் நியூட்ரினோ, டவ் நியூட்ரினோ இருக்கும் மேம். இதுல நான் டவ் நியூட்ரினோ போட மிஸ் பண்ணிட்டேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எலக்ட்ரான், எலக்ட்ரான் நியூட்ரினோ, அந்த போட்டான் சிம்பிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நியூட்ரினோ. அது சஃபிக்ஸ்ல நம்ம என்ன போட்டிருக்கேன்? ஈ போட்டிருக்கேன்னா அதனால அது எலக்ட்ரான் நியூட்ரினோ. ரெண்டாவதுல பாருங்க
மியூ போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அது வந்து என்னது மியூயான் நியூட்ரினோ அப்படின்பாங்க. டவ்வுக்கு நீங்க அதே மாதிரி போட்டுக்கோங்க, நியூட்ரினோ சிம்பிள் போட்டு கீழே சஃபிக்ஸ்ல டவ் போட்டுக்கோங்க. அப்ப லெப்டான் மொத்தம் எத்தனை இருக்கு? எலக்ட்ரான், எலக்ட்ரான் நியூட்ரினோ. இந்த மியூயானோட இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மியூ மீசான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேம். மியூயான் ஆர் மியூ மீசான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. அது மீசான் ஃபேமிலி கிடையாது. மீசான்ஸ் என்னென்ன மட்டும்தான் மீசான்ஸ், மீசான்ஸ் என்னென்ன மட்டும்தான் மீசான் ஞாபகம் இருக்கா யாருக்காது? மீசான்ஸ் பாருங்க என்னென்ன இருக்குன்னு. பை மீசான், கே மீசான், ஈட்டா மீசான். அவ்வளவுதான் மேம். பை மீசான், கே மீசான், ஈட்டா மீசான், இது மட்டும்தான் மீசான் ஃபேமிலி. சரியா? இப்ப மியூ மீசான், மியூயான் ஆர் மியூ மீசான் சொல்லுவாங்க. மியூ மீசான் சொன்னாங்கன்னா அது எந்த ஃபேமிலி கீழே மேம் வந்துரும்? எது கீழே வந்துரும்? லெப்டான். லெப்டான்ஸ் கீழே வந்துரும். அவ்வளவுதான் மேம். இப்ப எலக்ட்ரான், எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூயான், மியூயான் நியூட்ரினோ, டவ், டவ் நியூட்ரினோ. 6 லெப்டான்ஸ் இருக்கா, பிளஸ் ஒரு 6 ஆன்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்ப எலக்ட்ரானுக்கோட ஆன்டி பார்ட்டிகல் என்னது மேம்? எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிகல் என்னது மேம்? எலக்ட்ரான் நியூட்ரினோ. ஆன்டி பார்ட்டிகல் மேம். இப்ப எலக்ட்ரான் நியூட்ரினோன்றது அதோட பார்ட்டிகல் தான், லெப்டான்ல ஒரு பார்ட்டிகல். இப்ப எலக்ட்ரானுக்கு ஆன்டி பார்ட்டிகல்ன்றது பாசிட்ரான். சூப்பர் மேம், பாசிட்ரான். அவ்வளவுதான். இ பிளஸ்ன்னு எழுதுவீங்க. அதே இது இத பாருங்க மேம், அந்த மியூயின் இருக்குதுல்ல மேம், எலக்ட்ரான் நியூட்ரினோ, அதோட ஆன்டி பார்ட்டிகல் மேம், அதோட ஆன்டி பார்ட்டிகல். கிளாஸ் கவனிச்சா மட்டும்தான் நான் இதுல சில பாயிண்ட்ஸ் வந்து இல்லாத பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதையும் நீங்க சேர்த்து எழுதிக்கிட்டே வர முடியும். ஏன்னா ஈஸியா வந்து கிளாஸே அட்டன் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈஸியா எல்லா விதமான நோட்ஸும் அவங்க கைக்கு போயிருமா, அதை வச்சு அவங்க படிச்சுக்கிடுவாங்க. ஆனா கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா இருக்கும். அந்த மியூ இ சஃபிக்ஸ்ல போட்டிருக்கேன்ல மேம், அதுக்கு மேலே பார் போட்டீங்கன்னா, அதுக்கு மேலேயே பார் போட்டீங்கன்னா அது ஆன்டி நியூட்ரினோ மேம். அவ்வளவுதான் மேம். அப்ப 6 லெப்டான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். கரஸ்பாண்டிங் 6 என்ன மேம் இருக்கும், அதோட ஆன்டி பார்ட்டிகல் இருக்குமா மேம்? அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லெப்டான்ஸ் என்னன்னு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க மேம். என்ன போடுவீங்க? இது ஒரு வட்ட கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன்ல 12. அவ்வளவுதான் மேம். ஆப்ஷன்ல 6 இருக்கும், 12 இருக்கும். நம்ம 6 நம்ம பார்த்தோன்னே, ஏன்னா நம்ம இந்த 6 மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போம், 6ன்னு சூஸ் பண்ணிடுவோம். 6 கிடையாது, 12. ஏன்னா அதோட பார்ட்டிகல்ஸ் பிளஸ் ஆன்டி பார்ட்டிகல்ஸ் சேர்த்து 12 இருக்கும். ஓகேவா மேம்? அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல பாருங்க, எலக்ட்ரானுக்கு ஸ்பின் வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், பிளஸ் ஆர் மைனஸ் ½ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மியூயான் ஆர் மியூ மீசான், இது வந்து எப்படி இருக்கும், இதோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 207 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானா இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரானை விட எப்படி இருக்கும், ஹெவியரா இருக்கும். அதே மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இதோட லைஃப் டைம் வந்து 2.2 × 10⁻⁻6 செகண்ட்ஸ். நீங்க லைஃப் டைம், அதாவது நான் வந்து 100க்கு மேல எய்ம் பண்றோம் அப்படின்னா லைஃப் டைமையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா லைஃப் டைமும் பாலிடெக்னிக் டிஆர்பில 1 or 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்காண்டி நான் அதையும் சேர்த்தே கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளோட எய்ம் வந்து 100 3 டிஜிட்ல இருந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். பார்டர்ல எடுத்தோம் அப்படின்னா வெளியில தான் உட்கார்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டவானோட ரெஸ்பான்ஸ் வேல்யூ வந்து 1784.1. இதோட ஸ்பின் வேல்யூ வந்து ½ இப்ப பாருங்களேன், நம்ம லெப்டான் வந்து எது கீழே வந்துச்சு, லெப்டான் எது கீழே ஃபெர்மியான்ல வந்து நம்ம ஸ்பின் வேல்யூ என்ன மேம் பார்த்தோம், ஒன்னு ½ இருக்கும்,
ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா மேம்? இங்க பாருங்க, நான் ஃபெர்மியான்ஸ்ல என்னென்ன போட்டு வச்சிருக்கேன்னு பாருங்க. 1/2 3/2 தான் வரப்போகுது. அப்ப நீங்க எது இதுக்கு கீழே, அதாவது ஃபெர்மியானுக்கு கீழே படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கண்ணை மூடிட்டு ஸ்பின் வேல்யூ ஹாஃப் போட்டுருங்க. எக்ஸப்ட் ஹைப்பரான்ல ஒமேகா மைனஸ்ன்னு ஒண்ணு வரும் மேம் கடைசியா. இந்த ஹைப்பரான்ல பாருங்களேன், லாஸ்ட் ஒமேகான்னு எழுதியிருக்கேன் பாருங்க, ஒமேகா மைனஸ்ன்னு சொல்லி, அதுக்கு மட்டும் 3/2 மேம். மத்த எல்லாத்துக்குமே ஸ்பின் வேல்யூ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹாஃப் தான். ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட் பாருங்க, பேரியான்ஸ். இப்ப லெப்டான்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபெர்மியான்ல இருக்கக்கூடியது வந்து பேரியான்ஸ். இந்த பேரியானை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம். அது ஒண்ணு என்னன்னா நியூக்ளியான் அண்ட் ஹைப்பரான். இந்த நியூக்ளியானை கீழே வர்றது நம்மளுக்கு தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். நியூக்ளியான்ல என்னென்ன இருக்கும்? நியூக்ளியானுக்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான். சூப்பர் மேம். இப்ப புரோட்டானோட மாஸ் வேல்யூ நம்ம அங்க ஒண்ணு பாத்துட்டு வந்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா மேம்? படிச்சீங்களா யாராவது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? நோ மேம். அட்டெண்ட் பண்ணலையா மேம்? சரி, அது படிச்சிருக்கீங்களா மேம்? புரோட்டானுக்கு ரெஸ்மாஸ் அங்க மாஸ் வேல்யூ படிச்சிருப்போம். 1836 மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அவ்வளவுதான். சூப்பர் மேம். இப்ப இங்க என்ன கொடுக்கும்னு பாருங்க. அது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் பாத்தீங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க, 938 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் சி ஸ்கொயர்டா இருக்கும். இதோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூட்ரானுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 936.9 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர் சி ஸ்கொயர்ட். இதோட லைஃப் டைம் என்னன்னா 887 செகண்ட்ஸா இருக்குது. இப்ப இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் இது பண்ண முடியும். நீங்க இவ்வளவு இன்டெப்தா என்னால படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த லைஃப் டைம், ரெஸ்மாஸ் வேல்யூ இதெல்லாம் என்னால படிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த பாக்ஸ்ல எந்த கீழே எது வருது, அதோட ஸ்பின் வேல்யூ என்ன, அதை மட்டும் நீட்டா படிச்சு வச்சாலே போதும். கம்பல்சரி அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பரான்ல என்னென்ன வருது? லாம்டா, சிக்மா, சை. இந்த சைன்றத இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சை ஆர் கேஸ்கட் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒமேகா அப்படின்னு இருக்கும். இந்த லாம்டா கீழே என்ன வரும்னா லாம்டா நாட் வரும். அதோட ஆன்டிபார்ட்டிகல் லாம்டா நாட் பார் அப்படின்றோம். இது வந்து நியூட்ரல் சார்ஜ். இதோட ரெஸ்மாஸ் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்மால 3 கைண்ட் இருக்கு. சிக்மா பிளஸ், சிக்மா மைனஸ், சிக்மா நாட். இது மூணுக்குமே தனித்தனியா ரெஸ்மாஸ் வேல்யூவும் லைஃப் டைமும் கொடுத்துருக்கேன். லைஃப் டைம் வந்து சிக்மா பிளஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட லைஃப் டைம் 0.8 × 10⁻⁻10 செகண்ட் அப்படின்றத வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பாலிடெக்னிக் டிஆர்பில லைஃப் டைம் ஆஃப் சிக்மா பிளஸ்ன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. 0.8 × 10⁻⁻10 செகண்ட்ஸ் அப்படின்னா கேஸ்கட் ஆர் சை. இதுல ரெஸ்பான்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் அதோட லைஃப் டைம் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒமேகாக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்னா ஒமேகாக்கு மட்டும் ஃபெர்மியான்ஸ்ல ஸ்பின் வேல்யூ 3/2. ரிமைனிங் ஃபெர்மியான்ல என்ன கேட்டாலும் கண்ணை மூடிட்டு ஸ்பின் வேல்யூ 1/2 போட்டுடலாம். பேரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஈவன் பேரிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் இதோட லைஃப் டைம் 0.8 × 10⁻⁻10 செகண்ட்ஸ். நீங்க ஒன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால இந்த வேல்யூஸ் வந்து படிக்க முடியல அப்படின்னா அதோட பவர்ஸையாவது படிச்சுட்டு போயிருங்க. 10⁻⁻10 செகண்ட்ஸ்ல வரும் அந்த மாதிரி. ஏன்னா சில கேசஸ்ல வந்து பவர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பாங்க. அதனால நீங்க பவரை கூட படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? இப்ப இந்த இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப எலிமெண்டரி பார்ட்டிகலை 3 பேசிஸ்ல பிரிக்கலாம். மாஸ், இன்டராக்ஷன், ஸ்பின்னு சொல்லி. இதுல மாஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்? லெப்டான், மீசான், ஹார்ட்ரான் வரும். இன்டராக்ஷன்ல 2 இது வருது, லெப்டான் அண்ட் ஹார்ட்ரான்ஸ். இதுல லெப்டான்றது வீக் அண்ட்
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டராக்ஷனை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஹார்ட்ரான் பாத்தீங்கன்னா வீக், எலக்ட்ரோ மேக்னெட்டிக், ஸ்ட்ராங், மூணையுமே ஃபீல் பண்ண முடியும். ஸ்பின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பின்னுல வந்து 2 டைப் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டகிரல் ஸ்பின்னு, ஹாஃப் இன்டகிரல் ஸ்பின்னு. இன்டகிரல் ஸ்பின்னா போசான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹாஃப் இன்டகிரல் ஸ்பின்னா ஃபெர்மியான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதுல போசான்ஸ் கீழே 2 வருது. அது என்னன்னா மாஸ்லெஸ் போசான்ஸ், இன்னொன்னு மீசான்ஸ். இந்த மாஸ்லெஸ் போசானு கீழே போட்டானும் கிராவிட்டானும் வரும். போட்டானோட ஸ்பின் வேல்யூ வந்து 1, கிராவிட்டானோட ஸ்பின் வேல்யூ வந்து 2. மீசான்ஸுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பின் வேல்யூ வந்து 0. இந்த மீசான்ல 3 இது இருக்குது, பை மீசான், கே மீசான், ஈட்டா மீசான் சொல்லி. அதுக்கப்புறம் ஃபெர்மியான்ல 2ஆ பிரிக்கும், லெப்டான்ஸ் அண்ட் பேரியான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். இந்த லெப்டான் அப்படின்றதுல 12 லெப்டான்ஸ் இருக்குது. இது ரொம்ப லைட் வெயிட் பார்ட்டிகல். அந்த 12 லெப்டான்ஸ் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலக்ட்ரான், எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூயான், மியூயான் நியூட்ரினோ, டவு நியூட்ரினோ, அதுக்கப்புறம் அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் சேர்ந்து லெப்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் பேரியான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூக்ளியானையும் ஹைப்பரானையும் சேர்ந்ததுதான் பேரியான். இந்த நியூக்ளியான்றது புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கிறது. ஹைப்பரான்ல 4 இது இருக்குது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாம்டா, சிக்மா, சை ஆர் கேஸ்கட் ஆர் ஒமேகா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவ்வளவுதான். இப்ப இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு மேல நீங்க இத படிக்கிறது தான் வேலை உங்களுக்கு. டவுட் இருக்கா? அடுத்து போலாமா?